ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. இன்றைக்கி நான் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸோடு தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த தம்ப்நெயில் பார்த்தாலுமே தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒன்றும் இல்லை, யூடியூப்பில் நம்ம ஃபர்ஸ்ட் மந்தோடைய இன்கம் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ரெவென்யூ வந்து நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ வந்து நான் சேனல் வந்து எந்த டைமில் வந்து நான் க்ரியேட் பண்ணினேன், எப்படி வந்து மானிஸ்ட்ரேஷன் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணினேன், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மணி வந்து எனக்கு எப்படி வந்து இந்த ரெவென்யூ வந்து எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு எனக்கு ரிசீவ் ஆனது அப்படிங்கிற என்னுடைய டோட்டல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ரொம்ப கிளியராக நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் சொல்கிற இந்த கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் சேனலை ஒரு மானிட்டைசேஷன் பண்ண வச்சு நீங்களும் ஒரு ரெவென்யூ எடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஸோ வாங்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ லாஸ்ட்டில் என்னுடைய ஃபர்ஸ்ட் யூடியூப் சம்பளம் டோட்டலாக எவ்வளோ அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட நான் ஆதாரத்தோடையே காட்டுறேன். யூடியூப் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் நான் சேனலாக இதை ரன் பண்ணணும், சேனலாக நான் வந்து ஓப்பன் பண்ணி வீடியோ போட்டு ஒரு சேனலாக ரன் பண்ணி நான் யூடியூப் சேனல் நான் தொடங்கணும் அப்படின்னு நினச்சி நான் வந்து கால் எடுத்து வச்சது பார்த்திங்கன்னா ஜனவரி 2022 தான் நான் ஃபர்ஸ்ட் வீடியோங்கிற ஒன்றை வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அப்லோட் வந்து பண்ணேன். நம்ம தமிழக அரசு அறிமுகப்படுத்தின இல்லம் தேடி கல்வி இருக்குது இல்லையா, அந்த கொரோனா இடைவெளியில் உள்ள அந்த கற்றல் திறனை வந்து அதிகரிக்கிறதுக்காக வந்து குழந்தைங்களுக்காக கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த ஸ்கீமில் ஒன் ஆஃப் த வாலண்டியர்ஸாக நான் வந்து ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த டைமில் தான் சரி குழந்தைங்களை வச்சு நம்ம கிளாஸ் பண்ணுறது, கிளாஸ் எடுக்கிறது, அவங்களுக்கு லேர்னிங் கொடுக்குறது, அது மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து நம்ம வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து ஜனவரி 9, 2022 ஃபர்ஸ்ட்டு வீடியோ வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அப்லோட் வந்து பண்ணுறேன். ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது நம்ம ஒரு சேனல் ஆரம்பிக்கிறோம், ஒரு வீடியோ நம்ம போடுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம மெயினில் என்ன இருக்குன்னா, ஓகே நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டோம், ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம், நமக்கு வீடியோ போயிடும், இப்படி போவோம் அப்படி போவோம், இப்படி வியூஸ் போயிடும் அப்படி வியூஸ் போயிடும் அப்படின்னு நிறைய கனவுகள் அப்படி இப்படிலாம் நிறைய இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம யாருமே ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும் போது ப்ராப்பராக இப்படி தான் நம்ம ரன் பண்ணணும், இப்படி தான் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு அந்த டைமில் நம்மக்கிட்ட வந்து யாரும் கிடையாது. ஸோ இதை நம்ம சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இதை நம்ம பண்ணணும்னு நம்ம நினைக்கிறதும் கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. என்னோட விக்டரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நானே வந்து நிறைய பேருக்கு வந்து சேனலில் வந்து வீடியோஸ் வந்து போடுறேன். ஒரு யூடியூப் சேனலை இப்படி தான் நீங்கள் ப்ராப்பராக வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நானே வந்து யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போடுறேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து எனக்கு ஒரு லேர்னிங் பாயிண்ட்டாக வந்து இருந்திருக்கு. ஓகே, இப்போ இல்லம் தேடி கல்வி சம்மந்தமாக நான் வந்து அது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் வந்து போட்டுட்ருக்கேன். ஓகேவா, டெய்லி நான் பசங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறேன், அது மூலயமா நிறைய வீடியோஸ் வந்து நான் எடுக்கிறேன். அந்த வீடியோஸை வந்து நான் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அது மாதிரி அப்லோட் பண்ணுறதுனால எனக்கு வந்து வியூஸ் என்ன நிறையா போயிடுச்சா, சேனல் வந்து வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சா, இல்லை வந்து சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிடுச்சுன்னா, எனக்கு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து லேர்னிங் பண்ணுறது தான் முக்கியமே தவிர நம்ம வந்து இது மாதிரி யூடியூப்பில் நம்ம எப்படி வந்து வீடியோலாம் எடுத்து இதுக்காக நம்ம வந்து அந்த 1 மணி நேரத்தில் இதுக்காக நம்ம வந்து செலவிட முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்குமே மெயின் செட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, நான் டோட்டலாகவே வந்து அந்த வீடியோஸ் போடுறதை வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னென்னா, ஏன் வந்து யூடியூப்பில் எவ்வளவோ யூடியூபர்ஸ் வந்து அதில் வந்து ஒரு வின்னிங் பாயிண்ட்டை வந்து போய் டச் பண்ணுறாங்க, வின்னிங் பிளேஸை வந்து ரீச் பண்ணுறாங்க, ஏன் அந்த இடத்த வந்து நம்மளால் வந்து ரீச் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை நான் எனக்குள்ளேயே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் கேட்டுக்கிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துக்காக நம்ம முயற்சி பண்ணி நம்ம தோற்று போனோம்னா அது வேறு. நம்ம முயற்சியே பண்ணாமல் அதில் நம்ம தோற்று போயிட்டோம்னு நம்மளே நினச்சிக்கிறது வந்து முட்டாள்தனம்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்மளோட எஃபெக்டை இதில் நம்ம போடணும் அப்படின்னு முழு மூச்சாக ஃபஸ்ட்டு என்னுடைய முழு எஃபெக்டையும் நான் இதில் போட ஆரம்பித்தேன். சரி, ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற அந்த டைம் பார்த்திங்கன்னா சேனலுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மாதம் ஒரு பிரேக்கே வந்து விழுந்துருச்சு. அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க. நான் வந்து இல்லம் தேடி கல்வி வாலண்டியராக இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா எனக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை அந்த திட்டம் வந்துச்சு இல்லையா, 1000 ரூபாய் திட்டம். அந்த திட்டத்துக்கு வந்து நம்ம மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் வந்து மாஸ்டர் ட்ரைனராக என்னை வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த இதில் வந்து நான் வந்து ஒர்க் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா என்ன போல் இருக்கக்கூடிய நிறைய வாலண்டியர்ஸ்க்கு வந்து அந்த பயோமெட்ரிக் மிஷினை எப்படி வந்து மொபைலில் வந்து கனெக்ட் பண்ணுறது, சி டைப்னா என்ன, பி டைப்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து எனக்கு வந்து உருவானது.
அப்போ தான் நான் என்ன யோசித்தேன்னா, ஓகே நம்ம வாயால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம வந்து டைரெக்டாக வந்து டீச் பண்ணுறதுக்கு ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நம்ம சேனலில் போட்டுட்டு அந்த வீடியோ லிங்க்கை நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க பொறுமையாக வீட்டில் போயிட்டு கூட உட்காந்து அதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அப்படிங்கிற அந்த ஐடியாலஜியில் நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணி நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணேன். என்னை போல் இருக்கிற வாலண்டியர்ஸ் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேர் அந்த வீடியோவை எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாட்ச் ஹவர்ஸ் என்ன ஆகிட்டுனா சரசரன்னு ஏற ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கா செம ஷாக்கு. நான் அப்போ தான் ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம்ங்கிறது அப்போ தான் ட்ரெண்டிங்கில் வரக்கூடிய ஒரு விஷயம். அதுக்காக மூளைக்கு மூளை அப்ளிகேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டைமில் இது சம்மந்தமாக நான் ஒரு வீடியோ போடுறோம் அப்படிங்கும் போது அது என்ன ஆயிடுச்சுன்னா நல்ல ரீச் ஆகிடுச்சு. அதாவது மக்கள் வந்து ட்ரெண்டிங்கில் ஒரு போகக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு போய் கொடுக்கும் பொழுது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல அனலைஸ் பண்ணேன். உங்களுக்கு அதுக்கான ப்ரூஃப் நான் காட்டுறேன் பாருங்கள். ஜூன் 20, 2023 அந்த பெரிய கேப் 1 இயர் கேப்க்கு அப்புறமா நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவுமே பார்த்தீங்கன்னா நல்ல வியூஸ் போனது. பத்தாவதுக்கு வீடியோ லென்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே இருந்தது. இது கொஞ்சம் சின்ன வீடியோ லென்த்தை நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். நான் வந்து ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம், ஒரு 30 நிமிஷங்கிற மாதிரிலாம் வீடியோ போட்டிருந்தேன். எல்லாமே நல்ல ரீச் போயிருந்தது. அது மட்டும் இல்லாமல் சரசரன்னு 1000, 1200 வாட்ச் ஹவர்ஸ்லாம் வந்து தாண்டி என்ன ஆயிடுச்சுன்னா ரீச் ஆகிடுச்சு. நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து டவுட் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் அதில் ஒர்க் பண்ணதுனாலேயே என்னவோ எனக்கும் ஒரு சில விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறதுனால நான் அவங்களுக்கு நல்ல ரிப்ளை கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணதுனாலேயே எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய சப்ஸ்கிரைபருமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து ஃபேஸ் காட்டி வந்து வீடியோ வந்து போடுறதில்ல, ஒன்லி வாய்ஸ் மட்டும் தான் கொடுத்து போடுறோம். அப்படிங்கும்போது இதை மாதிரி விஷயங்களை 1-2 பேருக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்ம அப்லோட் பண்ணும்போது என்ன ஆகிடுதுன்னா அது மற்றவங்களுக்கும் பயனாக இருக்குது. அப்படிங்கும்போது நம்மளுடைய வீடியோ நல்ல ரீச்சுக்கு வந்து போயிடுது. எனக்கா செம்ம ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலாக வீடியோஸில் இவ்வளோ வியூஸ் போயிட்டு நமக்கு ஒரு வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறதுலாம் நான் வந்து கனவுல கூட நினச்சி பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு சேனல் பண்ணும்போது நமக்கு வந்து இது மாதிரிலாம் வந்து வாட்ச் ஹவர்ஸ் வேணும், சப்ஸ்கிரைபர் வேணுங்கிற விஷயம் கூட நமக்கு தெரிஞ்சு அந்த சேனலை நம்ம வந்து ஓப்பன் பண்ணலை. நாள் போக போக தான் இதை பற்றிலாம் என்ன அப்படிங்கிறதே நான் வந்து தெரிஞ்சிக்கவே ஆரம்பித்தேன். அதன்படி பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாமல் என் சேனலில் 1K ஒரு வீடியோ போயிடுச்சுன்னதும் எனக்கு அவ்வளோ ஹாப்பி ஆகிடுச்சு. சரி, ஓகே, இதை நம்ம இதோட விடக்கூடாது. நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு வீடியோ வந்து ரீச் ஆகுது அப்படின்னா நம்ம டக்குன்னு அடுத்தடுத்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறதுலேயே நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். நம்ம ஒரு பிரேக்கோ ஒரு கேப்போ விட்டோம் அப்படின்னா அப்படியே அந்த வியூஸோடைய அந்த அப்டேஷன் அப்படிங்கிறது டவுன் ஆகிடுது. இது வந்து யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நான் கற்றுக்கிட்ட பாடம். அதை தான் நான் வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதி கிணறு தாண்டியாச்சு. அப்புறம் தான் தெரியுது என்னாச்சுன்னா மானிஸ்ட்ரேஷன் ஒன்று கம்ப்ளீட் ஆக போகுது. நமக்கு வந்து கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்லேருந்து ஒரு பின் வெரிஃபிகேஷனுக்காக வரணும், கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு அப்புறம் தான் தெரியவே வருது. அடுத்து என்ன, சக்குன்னு உட்காந்து கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி அது பண்ணி இது பண்ணி எல்லாமும் பண்ணி வெரிஃபிகேஷனுக்கு நம்ம வந்து அனுப்பியாச்சு. திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 மாதம் ஆயிடுச்சு. 2.5 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா நமக்கு போஸ்டர்லேருந்து ஒரு பின் வருது. என்னடான்னு பார்த்தா கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுன்னு ஃப்ரெண்டில் இருக்குது. அவ்வளோதான், செம்ம ஹாப்பி ஆகிட்டோம் நாங்கள். ஓகே, சேனல் ஆரம்பித்தாச்சு, வீடியோ போட்டாச்சு, மானிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதாவது வாட்ச் ஹவர்ஸ் வந்துருச்சு, சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு, இதனால் மானிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்புறம் கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு, அதுலேருந்து நமக்கு பின்னும் வந்துடுச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன, அப்பாடா யூடியூப்லேருந்து நமக்கு சம்பளம் அப்படின்னு நினச்சிட்டு உக்காந்துருந்தா அப்புறம் தாங்க தெரியுது $100 வந்தால் தான் யூடியூப்லேருந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட்டே எடுக்க முடியும்னு. இது என்னடா கைப்பிள்ளைக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு மறுபடியும் $100 நம்ம எங்கேருந்துடா சேர்க்கன்னு சொல்லிட்டு அதையும் இதையும் பண்ணி உள்ளே போய் பார்த்தா அப்போ தான் நமக்கு $24 வந்திருக்கு. இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வீடியோ போட்டு இவ்வளோ சிரமப்பட்டு எல்லாமே முடிஞ்சிட்டுன்னு பார்த்தா $100 நம்ம எப்படா போய் சேர்க்குறதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னால் வரைக்கும் நம்ம மானிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய வீடியோஸ் பண்ணியிருப்போம், வியூஸ் போயிருக்கும், வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கும். அது எதுவுமே கணக்கில் வந்து யூடியூப் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம மானிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வீடியோ எந்தெந்த வீடியோ எவ்வளோ வியூஸ் போகுதோ அதை மட்டும்தான் கணக்கில் வந்து எடுத்துப்பாங்க. சரி, ஓகே, முடிச்சு விட்டீங்க போங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு. சார், இன்னும் வீடியோஸில் அந்த மகளிர் உரிமை தொகையும் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிட்டாங்களா, அந்த ட்ரெண்டிங் பாயிண்ட்டு முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தா கரெக்டாக வந்து ஏப்ரல் மே அந்த லீவ் டைம் வந்துச்சு. என்னோடய பசங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா ஷார்ட்ஸ் பண்ணுறதுல நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க.
ஓகேன்னு பசங்களை வச்சு நல்லா நாங்கள் காமெடி ஷார்ட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காமெடி ஷார்ட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸுமே நல்ல வியூஸ் போணுச்சு, நல்லாவே வியூஸ் போணுச்சு. ஸோ அது மூலியமாகவே நல்ல ரெவென்யூவும் வந்துச்சு நமக்கு. ஷார்ட்ஸ் வந்து எல்லாமே நம்ம ஸ்டார்டிங்கில் ஷார்ட்ஸ் கொஞ்சம் போகலை, போக போக பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து நல்லா போக ஆரம்பிச்சிது. அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு ஷார்ட்ஸ் போக போக சப்ஸ்கிரைபர் லெவல் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆனாங்க, ப்ளஸ் வந்து ஷார்ட்ஸும் நாங்கள் நிறைய பண்ணணும். அதே போல் ஷார்ட்ஸுக்கான ரெவென்யூவும் எங்களுக்கு நிறைய வர ஆரம்பிச்சிது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அப்போ வீடியோவில் அந்த ஃபஸ்ட் பேமெண்ட் அப்படிங்கிறது வீடியோவில் வந்து ஒரு 40% அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட ஷார்ட்ஸில் ஒரு 60% வந்து ஷார்ட்ஸ் மூலயமா வந்த பேமெண்ட் அப்படின்னு தான் வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லணும். அப்படி எப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் $100 நாங்கள் ரீச் ஆகிட்டோம். என்னடா $100 ரீச் ஆகிட்டோம், வித்ட்ரா ஆப்ஷனே கேட்க மாட்டேங்குதுன்ட்டு நாங்கள் மொபைலையே பார்த்துட்டே உட்காந்துருக்கோம். கடைசியில் பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது நமக்கு வந்து அந்த 10 to 15, அதாவது ஒரு மாதம் பிறந்து 10 to 15 தேதி வருது இல்லையா, அப்போ தான் இங்கே உள்ள யூடியூப் அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து கூகுள் ஆட்சன்ஸில் போய் காட்டும் அப்படிங்கிறதையும், திரும்பி 20 to 25 தான் அந்த $100 மேலே நம்ம எடுத்த அந்த ரெவென்யூவானது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிற விஷயமுமே எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரியவே வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்டுக்குமே வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. டோட்டலாக வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வித் ப்ரூஃபோடையே நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா $105.95 வந்து ஃபைனலாக வந்து ஃபைனலிஸ் ஆனது எங்களுக்கு. அந்த டைமில் வந்து ஒரு டாலர் வந்து என்ன ரேட் வந்து போயிட்டுருக்கோ அதை கால்குலேட் பண்ணி நமக்கு வந்து நம்ம ஐஎன்ஆருக்கு வந்து இதை அப்படியே மாற்றி நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. ஓகேவா, நம்ம இந்த மந்த் முடிச்சிருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து 21லேருந்து 25 தேதிக்குள்ளே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து அவங்க வந்து ரிசீவ் வந்து கொடுத்துட்றாங்க. நமக்கும் ரிசீவ் வந்து ஆகிடுது. உங்களுக்கு நான் இதில் என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட், அதாவது பேங்க் ஸ்டேட்மெண்ட்னா பேங்க்குக்கு இவங்க அனுப்புனாங்க இல்லையா, அதாவது இதில் காமிச்சிருக்கக்கூடிய அதே டாலர் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ ரூபாய்க்கு அவங்க வந்து மல்டிபிள் பண்ணியிருக்கேங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. ஐஎன்ஆரில் அது எவ்வளோவா கன்வெர்ட் ஆகி அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்குங்கிறதையும் அவங்க ரொம்ப டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதோ உங்களுக்கு நான் ஷோ பண்ணுற பாருங்கள். இந்த அமௌண்ட்டு தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆணுச்சு. மொத்தமாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு இது சம்மந்தமாக $9,033 வந்து ரிசீவ் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யூஎஸ்டிடின்னு போட்டு இதை காமிச்சிருக்காங்க பாருங்கள், $105.95. இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, அதை வந்து $85.26 ஒரு டாலர் அந்த கால்குலேட் பண்ணி நமக்கு மொத்தமாக வந்து $9,033 வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு 24ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025 வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் பண்ணாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட யூடியூப்போட ஃபர்ஸ்ட்டு சேல்ரி. இதுதான் நாங்கள் ஏர்ன் பண்ண சேல்ரி. நெக்ஸ்ட் நாங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மொத்த ஆதரவும் இருக்குங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அடுத்தடுத்த பேமெண்ட் நாங்கள் ரிசீவ் பண்ணுவோம். அதையும் நான் உங்களுக்கு இதே மாதிரி ரொம்ப ஃப்ராங்காகவே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுவேன். முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணால் கண்டிப்பாக லைஃப்பில் முடியாதது அப்படிங்கிறது எதுவுமே இருக்காதுங்கிறது நான் இந்த ஒரு விஷயத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் இதுக்காக இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு நான் போட்டுன்னு விட்டுருந்தேன்னா கண்டிப்பாக இன்றைக்கி இந்த ரெவென்யூ என்னால் எடுத்திருக்க முடியாது. நான் எஃபெக்ட் போட்டேன், என் பசங்களும் எஃபெக்ட் போட்டாங்க. ஸோ அதனால் என்னால் இந்த மணியை வந்து ஏர்ன் பண்ண முடிஞ்சுது. இந்த யூடியூப்போட ஃபஸ்ட்டு ரெவென்யூவில் நாங்கள் என்ன வாங்கணும், நாங்கள் என்ன பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் கிளியராக போடுறேன். அது மட்டும் இல்லை, எங்களை இந்த இடத்துக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு ரெவென்யூவை எங்களுக்கு வர வைக்க முக்கிய காரணமாக இருந்த மக்களாகிய உங்களுக்கும் என்னுடைய நண்பர்கள் உங்கள் அனைவருக்குமே வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றி 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 நன்றி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, தேங்க்யூ, பபாய்.